அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் சுகநல ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருடம் அடிமைகளாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாக வேலை செய்கிறவர்கள், பலசாலிகள், பலம் உள்ளவர்கள், திடகாத்திரம் உள்ளவர்கள். அவர்கள் நன்றாக வேலை செய்கிறார்கள் என்று செங்கல் அறுக்கவும், வைக்கோல் திரைக்கவும், இப்படி பல பல வேலைகளை, சுமைகளை சுமக்கவும், இப்படி வேலைகளை பார்வோன் எகிப்தில் அவங்களுக்கு வேலை கொடுத்து 430 வரை அடிமையாக இருந்தாங்க. அவருடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியை எட்டினது. இப்போது மோசேயை அனுப்பி ஜனங்களை தேவனை ஆராதிக்கும்படியாக அவர்களை அழைத்து கொண்டு வரும்படி அனுப்புகிறாங்க. ஆனாலும் அவர் விடலை. இப்போ ஆராதனை பண்ணுவதற்கு தேவனுக்கு பலி செலுத்தி அவருக்கு ஆராதனை செய்யணும், நன்றிகள் செலுத்தணும். தேவன் விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் வசனம் அப்படி சொல்லுது, பார்வோன் விடலை. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? 10 வாதைகளை எகிப்து தேசத்தில் செய்கிறார். ஒவ்வொரு வாதைகளால் தேசம் ரொம்ப என்ன பண்ணுது? பாதிக்கப்படுகிறது. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் கர்த்தரை கடினப்படுத்தி அவர் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி கடைசியான வாதை, அந்த ஆட்டுக்குட்டி அடித்து நிலைக்கால்களில் பூசும்போது சங்கார தூதன் கடந்து போவார். எந்தெந்த நிலைக்காலில் ரத்தம் இருக்கிறதோ அங்கே அவர்கள் காக்கப்படுவார்கள். இது இஸ்ரவேலை காக்கப்பட்ட காரியம். இது எகிப்து தேசத்தில் நடந்தது. யாத்ராம புஸ்தகத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அது தெரியும். இன்றைய நாட்களிலும் கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, பலி செலுத்த இப்படி இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாகவோ தடையை யாராவது செய்தால், செய்யக்கூடாது, அப்படி செய்தால் எகிப்தில் ஆண்டவர் கொண்டு வந்த அதே வாதைகளை ஜனங்கள் மேலே, தடை செய்கிறவர்கள் மேலே கட்டாயமாக ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் கோபப்படுவார். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கணும், பலி செலுத்தணும், நன்றி செலுத்தணும், துதி செலுத்தணும், தாழ்மையோடு இருக்கணும். எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதற்குரிய காரியங்களை கட்டாயம் ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா.